ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. நாளை, அதாவது 20ஆம் தேதி அன்று நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னை தேடி வரும். இது முருகப்பெருமான் சொல்லும் சத்திய வாக்கு. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. நீ எந்த ஒரு வேண்டுதலையும் என்னிடம் வைக்க தேவையில்லை. ஏனென்றால் உன்னை காப்பது என் கடமை அல்லவா? உன்னை நான் என் அருகில் இருந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளும் என்னவென்பதை நான் நன்கு அறிவேன் அல்லவா? உன் தேவையை நான் நன்கே அறிந்து உள்ளேன். எது நன்மையோ அதை மட்டுமே உனக்கு தருவேன். என்னை நேசிக்கும் நீ எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. கவலைப்படாதே. எதற்காக எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ எதை செய்தாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு அனைத்தும் தெரியும். நான் சொல்வது சரிதானே? ஆகவே நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீ பொறுமையாக மட்டும் இரு என்றுதான் உன்னை சொல்கிறேன். என்னையே நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். நீ எனது செல்லப்பிள்ளை. எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது. இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை. நீ நினைத்தது போன்று வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையப் போகிறது. பிறகு பொற்காலமாகத்தான் இருக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம். கவலையே படாதே. இன்பம் துன்பம் பகல் இரவு என்ற இரு பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளரக்கூடாது. மனம் தளராது உழைத்து அதற்கான வெற்றியை தகுதியை வளர்த்து கொண்டால் உன்னை துன்பம் எப்போதும் நெருங்கவே நெருங்காது. நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதே உறுதிதான். அதை என்றும் மறந்துவிடாதே. ஏனென்றால் வாழ்க்கையில் முன்னேறும்போது சில இடர்பாடுகளும், சில பிரச்சனைகளும், சில தடைகளும் இருக்கத்தான் செய்யும். சில தேவையில்லாத பேச்சுக்களையும் நீ தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கென்று உள்ளது உனக்குத்தானே, அது வேறு யாருக்குமே போகாது. கவலைப்படாது. உனக்கென்று எழுதி வைக்கப்பட்டது அவையெல்லாம். அதுபோல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேரவே சேராது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது தானே. ஆனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களிலும் திசை திருப்பக்கூடாது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்க வேண்டாம். நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ விளைவிக்க வேண்டாம். உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய வாய்ப்பு. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் உனது மனதின் சக்தி இருக்கிறதல்லவா? இந்த பிரபஞ்சத்தை விட பெரிதானது என்பதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உனது வாழ்க்கை இனிமையாக மாறும். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் என்று நான் அருள்பாலிக்கிறேன். ஏனென்றால் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் செல்ல பிள்ளை நீ இப்போது சற்று தளர்ந்து விட்டாய். கவலைப்பட வேண்டாம். நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் நேரம் வந்துவிட்டது. உன் மனதில் இருக்கும் வலிகளும் கோபங்களும் இயலாமையை முதலில் விட்டொடி.
அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது. இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும். இந்த வழியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே முருகா என்று கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாதே. அவரவர் வினைக்கு ஏற்றார் போல அவரவருடைய தீவினை அவர்களுடைய போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலைமையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன். இந்த வாழ்க்கை அற்பமானது என்று எண்ணிவிட வேண்டாம். மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். அந்த பயணத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல. உனது வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல. நீ செயலாற்றுவது அல்ல. இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் இப்பொழுது நீ நடந்து கொண்டிருக்கிறாய். உனது வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை முதலில் புரிந்து கொண்டால் உனது வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும். அந்த தெளிவே வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்வாய். ஆனால் பலரும் இதை புரிந்து கொள்வதே இல்லை. சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை. ஆகவே வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று முதலில் யோசனை செய். அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் சில உன் எண்ணங்கள் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுகிறாயா என்று உன்னிடம் கேட்டுப்பார். இவற்றுக்கான பதில் உனக்கு கிடைத்தால் நீ நிச்சயமாக வெற்றியின் பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். ஆகவே செல்லமே, எதையும் நினைத்து பயம் கொள்ளாதே. உன் அருகில் இந்த முருகப்பெருமான் எப்போதும் அமர்ந்து இருக்கிறேன். முருகா முருகா என்று நீ என்னை தியானம் செய்தாலே போதும். உன்னோடு இருப்பவர்களிடம் எதிர்வாதம் பண்ண வேண்டாம். அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள். ஏற்ற இறக்கம் பார்த்து பழகாதே. வாழ்வில் சிலவற்றை கடந்துதான் போக வேண்டும். அந்த சிலதும் உனக்கு இறுதியில் நல்லதாகத்தான் நடக்கும். நீ எதை பற்றியும் யோசிக்காதே. நீ எதை பற்றியும் கலங்கவும் செய்யாதே. எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை கைவிட்டு விடாதே. நிகழ்காலத்தில் உனக்கு நடப்பவற்றை எல்லாம் நல்லதாகத்தான் முடியும். முடிந்தவரை மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ஆகவே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.